ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் சரணடைந்த மனநிலையில் அன்னையை வணங்கி நமது குண்டலினியை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தயவு செய்து தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை உணரும் நாங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். நாங்கள் பெறுகின்ற இந்த ஆனந்த உணர்வை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களின் இன்றைய தியான நிலையில் நாங்கள் இன்னும் ஆழமாகவும் அமைதியாகவும் தியானத்தை உணர்வதற்கும் தியானத்தினுள் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து தாங்களே அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். तीन महामंत्र। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேறுவதற்கு எங்களுக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் குறுக்கீடுகளையும் தயவு செய்து நீக்கிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தங்களை நோக்கியே எங்களின் இந்த தியானத்தில் எங்களுக்கான ஆத்ம ஞானத்தை தந்து எங்களுக்குள்
சிவ தத்துவத்தை உணர்த்தி இருக்கிறீர்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவத்தையும் எங்களுக்குள் நிலை நிறுத்துங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்வதோடு எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையை உணர்கிறோம். அதே நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தங்கள் அருளால் நாங்கள் எங்களுக்குள் தூய்மையான அறிவை பெற்றிருக்கின்றோம். ஞானத்தை பெற்றிருக்கின்றோம். எங்களின் செயல்களுக்குரிய சரியான பாதையை அறிவதுடன் அதற்கான வழிகாட்டுதலும் தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறதம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தங்கள் அருளால் நாங்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த அந்த அமைதியும் ஆனந்தமும் எப்பொழுதும் எங்களுக்குள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் பிங்களா நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவே. தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றோம். எங்களுக்குள் தர்மத்தையும் சத்தியத்தையும் உண்மையையும் நிலை நிறுத்துபவர் தாங்களே ஆவீர். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம்.
தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம் ஆவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாய், ஓங்கார வடிவமான தாங்கள் ஸ்ரீ கணேசராக இருந்து எங்களுக்கு ஆசிர்வாதம் அளிப்பதோடு தங்களின் ஸ்ரீ கணேச தத்துவம் எப்பொழுதும் எங்களுள் நிலையாக நிலைத்திருப்பதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்தை பெற்றிருக்கின்றோம். அதே குணத்துடன் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நாங்கள் இருப்பதற்கு எங்களை வலிமையுடையவர்களாகவும் பலமாகவும் இருக்கச் செய்யுங்கள். எங்களுள் உண்மை நிலையை ஆழமாக புரிந்து கொண்டு தங்களிடத்தில் முழுமையான சரணாகதி அடைந்த பக்தியை நாங்கள் கொண்டிருப்பதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது வலது மூலாதார சக்கரம். தாய், ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் அனைத்து அசுர சக்திகளை அழிப்பவராவீர். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அழிப்பவர் தாங்களே ஆவீர். தங்கள் அருளால் தூய்மையான ஆத்மாவாக இருக்கும் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் தூய்மையான ஞானத்தையும் அவரின் தூய்மையான அன்பையும் பெற்றிருக்கும் நாங்கள் ஸ்ரீ கார்த்திகேய தத்துவத்தை எங்களின் வலது மூலாதார சக்கரத்தில் எப்பொழுதும் நிலை பெற்றிருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், தங்களின் அன்பை வேண்டி நிற்கும் நாங்கள் அதை அனுபவிக்கும் பொழுது நாங்களும் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாக இருப்பதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் நிர்மல் வித்யாவை நிலைநிறுத்துங்கள் அம்மா. சகஜ யோகத்தை பற்றி ஆழமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அகங்காரமும் கோபமும் அற்ற நிலையில் தங்களை நோக்கிய இந்த தியானத்தில் தூய்மையான தெய்வீக ஞானத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள்.
கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணராவீர். தயவு செய்து நாங்கள் எங்களின் சித்தம் ஒன்றுபட்டு தியானிப்பதற்கு அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அகற்றி தங்களின் அருள் ஒளியால் நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் தங்களை கூட்டுணர்வுடன் தரிசிக்க அருள் புரியுங்கள். எங்களை முழுமையின் ஒரு அங்கமாகவும் பகுதியாகவும் தயவு செய்து மாற்றிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ கிருஷ்ணருக்குரிய மதுர அஷ்டகத்தை கேட்கலாம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं
स्खलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய பின் ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மந்திரம்: ஸ்ரீ மகா கணேஷா, ஸ்ரீ மகா பைரவா, ஸ்ரீ ஹிரண்ய கர்ப்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேஷா, ஸ்ரீ மகா பைரவா, ஸ்ரீ ஹிரண்ய கர்ப்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமைதி நிலையை தங்கள் அருளால் நாங்கள் சகஸ்ரார சக்கரத்தில் நிலை நிறுத்தியிருக்கிறோம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எண்ணங்களற்ற இந்த அமைதி நிலையை, ஆனந்தத்தை உணர்கிறோம். எங்களுக்கான இந்த ஆனந்த நிலையை தந்ததற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தங்கள் அருளால் தெய்வீகத்தோடு இணைந்திருக்கின்ற இந்த ஆனந்த நிலை எங்களுக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம்: ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இதே தியான நிலையில் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறும் பொழுது இன்னும் ஆழமான அந்த எண்ணங்களற்ற தியான நிலையை நாம் உணரலாம். இப்பொழுது நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷத்தை கூறுவோம்.
सर्वशीर्ष नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि
वरदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். ஆயிரத்தி 1986 அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. இதில் தமிழாக்கம் சில தவறுகள் இருக்கும். நம்ம ஆங்கிலத்தின் உரையை மனதில் கொள்ளலாம். Today we have gathered here in this beautiful place to work out something very deep. There are certain things of which we are not aware, which are in the history, and some things in the atmosphere. They affect us very much because we are the product of the 5 elements, out of which the Mother Earth is the left side within us. The Mother Earth changes its atmosphere, its hills and dales, rivers, fashions them in such a way that it gives a variety to her temperaments. Now, God has created only one world. He has not created many worlds. He has created only one world, this world, where alone here only human beings are created. So this is the most important planet, you can say, which has been in the attention of the divine. So the whole cosmos works out for the benefit of this planet. And the working of that cosmos has created this earth, and then human beings, and then the Sahajyogis. So Sahajyogis are the epitome of the creative powers. They are the epitome of God's desire. That's what He desired. That's why He created this cosmos, this universe, and this earth. So now His desire is fulfilled. When He sees being reflected through the Sahajyogis. But
there is still a few things we have to clear out within ourselves. His desire represents the Mahakali power within us. Now, we have to see how his desire has worked in creating ourselves. First is the desire which is absolutely passionate. There's nothing desired, nothing else is desired, but the creation of Sahajyogis. So the first desire of any Sahajyogi is to create more Sahajyogis. No other desire should be dominant or exist in a way. But to fulfill that desire, we have to fulfill some conditions. So one of the conditions, the most important, is the sincerity. As God doesn't need that qualification. He cannot be insincere, even if he wants to be. He does not have your type of intellect which can play devious roles with him. But human beings have got this devious intellect which plays very much around. But as Sahajyogis, you can see that intellect very carefully and clearly. God is egoless because he does everything, so he is egoless. Or we can say he is the ego only, if that means doing something. But human beings have ego because they don't do anything and think they are doing something. I mean, you know this very well. So when you start assuming that you do something, you get identified with such myths very easily. Only human beings can be identified with myths, not God. But after realization, you can see your ego clearly. It acts in various ways. If we appoint somebody as a leader, the leader may start thinking that he's really the leader. And then it becomes really a problem for him because he starts losing everything that is leadership. But the worst is their wives start thinking they are the leaders. And sometimes the children also think that way. And I won't be surprised even if their dogs and pets feel that way. It can be any stupid thing. So with this kind of an ego, a Sahajyogi can see himself, how he behaves. I watch them and it provides a lot of humor for me. I watch them with their ego. Them meaning the leaders? No, all of them. I was worried. They push forward everywhere. They'll sit in the forward line, they'll push forward, they'll be there first to come in the front line, sort of thing there. But if you are a sincere person, if you have the sincerity, then you enjoy that sincerity in wherever you are standing, wherever you are sitting. So the ego can try to deceive you very much all the time. So you have to be careful about this ego because it can sit on your head and can monitor you. And I have seen people going down very rapidly with this idea that they are something special. So sincerity, though it is the quality of the left side, can be dominated by the right side this way. The second thing about your desire, that it should be a pure desire. And the pure desire
is very simple for you because I am sitting before you. The pure desire of a seeker is to see God, to be in the company of God, to be in association with God. As they call it Salokya, Samipya and Sannidhya, there are 3 words describing this. But without asking, without thinking of it, you have been given the 4th dimension called as the Tadatmya, means becoming one with my body, my being. So that you become protected, absolutely cleansed and nourished in my being. But when you are not aware of it, then what happens that I have to suffer in my body to cleanse you. So all other desires can create problems within you. Now, as I was telling you that this France is a creation of the Mother Earth with the special features, we have to examine what effects it can have on a French mind. It's a historical build-up also which affects this country. It's a very affluent country. You have got very rich soil and you produce beautiful agricultural products. So when you are satisfied on the material level, then you start moving left or right. Because you are very naive about one thing, that we have to rise higher, higher into our ascent. Also that we are not aware that that is the goal for our evolution. So we all have to ascend, that's all. Nothing else is important. So as soon as you find that materially you are all right, then if you do not have the idea that you have to ascend, you can really move onto the left and the right. France being a very, very affluent country, among most of the European and the English, they got into this movement much earlier than any other country. So if you can find the aggressiveness of the French based on these lines, because they go to the right side. Like the French never bothered to see or to find out what is the culture of other people. They are very self-opinionated and thought no end of themselves, and they thought they knew all what was culture is. As a result, they became completely ignorant of all other cultures which were much more evolved than theirs. The concept of beauty came up to a certain level of understanding, and then again it deviated into wrong direction. Also, I would say the way the Christianity was preached in those days, no respect for women was there. So the women did not understand that they are the left side and they have to look after their chastity. In the beginning, whenever I read about French, like Émile Zola or other people, Opasa and all that, what I found that women were not at all respected, nor they were respectable. If you read, say, for example, Nana is the one, he has written, Émile Zola. If you read her, you will be surprised that they have given the 4 sides of a woman in one woman. He has described 4 sides. And one part, which is really a woman, is never respected in the society. When she is compassionate and good, that part she's not respected. On the contrary, she kicked out. So in the other parts, she behaves a cunning woman, or she behaves like a prostitute,
or she behaves like an aggressive woman. Because the part that is respectable, and that is the one which was for her ascent and was her innate, was not at all understood or respected. So the instrument of the left side, which are the women of this country, were first harmed. And these became the main source of troubles in France. On the other side, they became extremely aggressive. The men became aggressive, and because women were not respected, they also became aggressive. The other women who could not do that became extreme left, started crying, weeping, and melancholy character they developed, melancholy. Then they started, writing about all this melancholy nonsense which doesn't exist, and indulging into it like wine or some sort of a thing. The movement on the left-hand side, naturally, because men also got attracted towards it, made them take to left-sided food as well. Now, for example, they developed the cheese, which was all full of fungus, which was a dead matter. When a fungus kills all that is right side, anything living can be killed with fungus. Not only as far as the food is concerned, but temperamentally, gradually, they started becoming like funguses. So the fungus itself has a quality, that it thrives on the dead matter. So they went down to all places where they could find the dead matter, like Egypt. They were not very much interested in India, even to rule India. But they were very much interested in Egyptian dead things and other places wherever they could find this dead stuff available to them. Also, I would say Christianity, which started decaying very much, became a big hold in France. Religion also became like a fungus, like building, say, big churches and around them to bury the dead. Now I went to see Kshatri. Here you have a beautiful, very, very beautiful church and very good work done by the artist, but there are lying all dead bodies all around. It's horrible. Actually, dead people should be burnt. Only the realized soul can be buried. The sense of respect was lacking very much, even in the history, you can see clearly. Dans l'histoire française, un sens du respect a fait défaut. What was important throughout was the money. I see the French Revolution took place when, I must say, the Queen was not a bad woman at all. She was actually a great protégé. She was a protector of all the artists of France, and she's the one who gave such a great momentum to the art of France. If she created something like a furniture piece or any building, today even you show it with pride. Afterwards, she was not going to take it with her. It was for France she made everything. But the French wanted more money to be distributed. For what? For drinking more wine. Not to create anything of eternal interest. That's why I say those who drink have no right to strike or to ask for more money, because they have more money, that's why they drink. So I don't believe in capitalism, but I do believe that those who can create something new, who can create something not new in the sense of nonsense, but a thing of eternal values, must be given money to create that. Or there are many capitalists who do wrong things, like buying instruments of war and things like that. Now we have England, we have America, they are doing this and creating concrete jungle for the progeny. Great Britain and England, America is doing this, is to buy war weapons and otherwise creating concrete jungles. Concrete jungles, yeah. And in Russia,
They say that they are giving equal distribution, but people drink like fish. So with this French Revolution also, the drinking became a part and parcel of the lives of the French because they got easy money. So the more money was acquired for doing all kinds of unrighteous things, unholy things, and we can say inauspicious things. But there were poor people, perhaps they did not drink so much, who created great architecture here in this country. Despite that, great artists were born in this country who had no money. They died becoming mad or becoming paupers. Now you had Napoleon, another person who tried to conquer other places, is another ego trip that he did in the history. But still, he was not a very ignoble person, as we find so many of them are out these days who are the rulers. The only thing I feel about him that he didn't have a great character to leave any great impress on people, how to enhance their life in their quality. So the people who could have really impressed your minds towards the ascent were all paupers or became mad or were wasted. Ultimately, I think the whole aggressiveness disappeared with understanding that it is no use aggressing. But the left movement still remained very prevalent. So for the rest of the world, French are very weird, queer, strange people. They developed their own insular methods of dealing with things. This is, I would say, is a curse, because that kind of a curse, when it works out, then you cannot improve, as you have nothing else to see and relate and to advance. Because the ego, when it is worked with the left problems, you can be very queer, strange, and weird. I could see that the first day I came to Paris. And they told me very clearly that, Mother, don't smile at all. And you have to keep very serious. And I cannot be serious for more than 2 minutes, I think. 2 minutes. So I said, but why? Je leur ai demandé pourquoi. The reason they said was that they will think that you are an ignoramus. You don't know what's happening in this world. Serious things are happening and you are laughing. So they will think that you are not at all matured. But as soon as I started my lecture, I looked at those people who were so serious. And I couldn't control my laughter. I hope it's changing. And then I said, sorry, I'm addressing all the les miserables, which I've heard about. I'm so happy to see today that veil of gloom has passed over. As if a lot of dirty mud had gathered over here and the lotuses were about to bloom out. Whatever may be the atmosphere, whatever may be the history, whatever may be that has been created by human beings, inside resides beautiful lotus petals, everything intact. With a little push, they all are out now in the atmosphere, spreading their fragrance in this dirty pool, what we call as France.
அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் தாங்கள் எங்களுக்கு எதை உணர்த்தி இருக்கிறீர்கள் என்கின்ற உண்மையை எங்களுக்குள் ஆழமாக நிலைநிறுத்திவிடுங்கள் அம்மா. தங்களால் நாங்கள் உணர்கின்ற அந்த அமைதியும் ஆனந்தமும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதுடன் எங்களின் அனைத்து செயல்களும் தங்களால் செய்யப்படுகிறது என்கின்ற உண்மை எங்களுள் எப்பொழுதும் நிலை நிறுத்தப்படுவதற்கும் தாங்களே அருள் புரிந்து எங்களை தயவு செய்து தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள் அம்மா. தாய், எங்களின் இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் இந்த அமைதியான ஆனந்தமான தியான நிலையை அனுபவிப்பதற்கு அனுமதி அளித்ததற்கு எங்களின் கோடான கொடை நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.